carbon can be detected. We are having an organic compound. And the organic compound la enna element irukne therilla. It may be carbon, nitrogen, oxygen, sulfur, phosphorus, halogen, whatever it may be. First நம்ம டெஸ்ட் பண்றோம். கார்பன் இருக்கான்னு டெஸ்ட் பண்றோம். காப்பர் ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணுங்க. காப்பர் ஆக்சைடு வித் கார்பன் என்ன ஆன்சர் வரும்? காப்பர் plus CO2, carbon dioxide gas. Carbon dioxide gas liberate ஆகும். CO2 gas is liberated. Is it carbon dioxide? How can we check that carbon dioxide gas is allowed to pass over lime water? Lime water formula enna? CaOH twice, calcium hydroxide. If lime water turns into milky white, which is confirmed? CO2 confirmed. If CO2 comes, which element was there? Carbon detected. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? CaCO3 ஃபார்ம் ஆகும் plus H2O. That's all. Turns into milky white. Turns into milky white. It confirms presence of carbon. So carbon detected. Second one, detection of hydrogen. Detection of hydrogen. See, what is the element? Here also we are taking copper oxide. Detection of element hydrogen was detected. Answer is copper plus H2O. How can we balance the reaction? H2 is there, so we are putting 2 here. Take that water molecule. Water molecule allowed to pass over copper sulfate. CaSO4 dot H2O. ரெண்டு கம்பைன் என்ன ஆகும்? CuSO4 dot 5H2O. Copper sulfate pentahydrate. இது பேரு blue vitriol. Blue vitriol. So blue color form ஆச்சு. இது என்னது? Colorless. Copper sulfate colorless. Colorless to blue. We are going to confirm water molecule. Yes ma'am. இப்போ ரெண்டு எலிமெண்ட்ரா, ஒன்று கார்பன் இன்னொன்று ஹைட்ரஜன். கார்பன் எப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? கார்பன் ட்ரீட்டட் வித் காப்பர் ஆக்சைடு என்ன ஃபார்ம் ஆகும்? காப்பர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அந்த CO2 கேஸ் ஃபார்ம் ஆச்சுல்ல, அதை எதில் ட்ரீட் பண்ணுறோம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும்? லைம் வாட்டர் என்ன மாறுது? மில்கி ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ மில்கி ஒயிட் கலர் வந்துச்சுன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்? கார்பன் டை ஆக்சைடு கன்ஃபார்ம். Next, detection of hydrogen பாருங்க. Copper oxide with hydrogen. Yes pa, H2O form. Okay, H2O இருக்குல்ல, அந்த வாட்டர் வேப்பர்ஸ்ல எதுல பாஸ் பண்றோம்? காப்பர் சல்ஃபேட். அப்ப கலர்லெஸ் என்னவா மாறிடும்? ப்ளூ கலரா மாறும். கலர்லெஸ் டு ப்ளூ. காப்பர் சல்ஃபேட் எதுல இருந்து வருது? நம்ம தான் ஆட் பண்றோம். காப்பர் சல்ஃபேட் எடுத்து நம்ம பர்பஸா ஆட் பண்றோம். இது வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம்டா. இப்போ நம்ம காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் இருக்கான்னு தெரியல. இதுதானே வெறும் இங்க பாரு, நம்ம எலமெண்ட்ல ஒரு நிமிஷம் டேய், நம்ம கிட்ட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. ஒரு பீக்கர்ல ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வச்சிருக்கோம், சாலிடா இருக்கு. அதுல ஹைட்ரஜன் இருக்கான்னு தெரியல. ஸோ மேபி ஹைட்ரஜன் இருக்கலாம். ஹைட்ரஜனை வாட்டராக மாற்றிட்டு வாட்டரை காப்பர் சல்ஃபேட்டில் பாஸ் பண்ணும். ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது என்னவா மாறும்? H2O கன்வெர்ட் ஆகும். H2O கன்வெர்ட் ஆனால் காப்பர் சல்ஃபேட் கூட என்ன ஆகும்? ப்ளூ கலர் மாறும். அவ்வளோதான். ஹைட்ரஜன் டிடெக்ட் பண்ணுறோம். டிடெக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். போன கேஸ் என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான். கார்பன் இருந்தால் தான் என்ன வரும் உங்களுக்கு? கார்பன் இருந்தால் CO2 கேஸ் வரும். அவ்வளோதான். ரைட். Next test, Lassaigne test. So first test என்ன சொல்லுங்க? Detection of carbon by using, if our organic compound is having carbon to be treated with copper oxide, it forms carbon dioxide. Carbon dioxide allowed to pass over calcium hydroxide. This is nothing but lime water turns into milky white. We are confirming carbon. ஹைட்ரஜன் இருந்ததுன்னா வாட்டர் வேப்பர் வரும். வாட்டர் வேப்பர் காப்பர் சல்ஃபேட்ல பாஸ் பண்றீங்க, என்னவா கன்வெர்ட் ஆகும்? Blue vitriol convert. Next, detection of carbon, detection of hydrogen. Next,
Lassaigne test. Lassaigne test. Deduction of nitrogen, phosphorus, sulfur, halogens. இதெல்லாம் தான் இந்த மெத்தட்ல. Right. First, why Lassaigne test to be done? Why Lassaigne test to be done? For making the covalent bond into ionic bond. இதெல்லாம் வந்து strong covalent bonds. யாரெல்லாம் சொல்லுங்க? Nitrogen, phosphorus, sulfur, they are forming strong covalent bond. அப்படி வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம அயனிக் ஃபார்மை மாற்றிட்டோம்னா ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். அப்போ சோடியம் மெட்டல் கூட ட்ரீட் பண்ண போகும். மெட்டல் கூட ட்ரீட் பண்ண போகும். Nitrogen, phosphorus, sulfur, halogen. They are forming strong covalent bond. They are forming strong covalent bond. For deduction, they should be converted into ionic form. For deduction of element, the deduction halogens, fluorine, chlorine, bromine, iodine. For deduction of elements, they are treated with sodium metal. Treated with sodium metal. For changing from எதுலேருந்து என்ன ஃபார்ம் மாற்ற போகிறோம் சொல்லுங்கள்? கோவலண்ட் பாண்ட்லேருந்து என்ன பண்ண அயனிக் ஃபார்ம். ஃபார் சேஞ்சிங் ஃப்ரம் கோவலண்ட் ஃபார்ம் இன்டு அயனிக் ஃபார்ம். ஃபார் சேஞ்சிங் தம் ஃப்ரம் கோவலண்ட் ஃபார்ம் இன்டு அயனிக் ஃபார்ம். Listen பண்ணு. Deduction of carbon, deduction of hydrogen, Lassaigne test. Lassaigne test, why we are treating them with sodium metal for changing from covalent form into ionic form. Ionic form மாத்திட்டோம்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ சல்ஃபர்ல S2 மைனஸ் ஆயிடும், சரிங்களா? ஹாலஜன்ல Cl மைனஸ் ஆயிடும், Br மைனஸ், I மைனஸ், அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். Na plus C plus N. Answer NaCN. Na plus S. What is your answer? NaS or Na2S? Na2S. Na plus X. NaX. X may be chlorine, bromine, iodine. Fluorine எடுக்க மாட்டோம், ஏன்னா அது மோஸ்ட் ரியாக்டிவ், அதனால அதை எடுக்க மாட்டோம். இது மட்டும் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் போயிடலாமா? ரைட், கவனிங்க. Reduction of nitrogen. First step, Na plus C plus N. Your answer is NaCN. NaCN will form ionic compound Na plus plus Cn minus. அப்போ ஃபர்ஸ்ட் அயனிக் ஃபார்மை மாற்றிட்டோம், பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? C plus N இருந்தது. இது வந்து கோவலண்ட் பாண்டு. அயனிக் ஃபார்மை மாற்றியாச்சு. இப்போ நம்ம ட்ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ Cn மைனஸ் எடுங்க. Cn minus treated with
FeCN6 potassium ferrocyanate 4 minus. Right. First இது எது கூட ட்ரீட் ஆகும்? Fe2 plus கூட ட்ரீட் ஆகும். என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? FeCN6 minus 6 plus 2 minus 4 இந்த மாதிரி வரும். பொட்டாசியம் ஃபெரோசைனேட் மாறும். Take that compound FeCN6 4 minus. ஆல்ரெடி என்ன இருக்கு உங்ககிட்ட? Fe2 plus இருக்கா? Fe2 plus further oxidation ஆனா என்ன ஆகும்? Fe3 plus ஆகும். அப்ப Fe3 plus இது கூட கம்பைன் ஆகும். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுங்க. உங்க ஆன்சர் Fe4 FeCN6 இதுதான் ஆன்சர். Fe4 FeCN6 whole thrice. இங்க பாருங்க -6 plus 2 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. -6 plus 2 ஆட் பண்ணுங்க. -4 -4 into 3 -12 இது +3 ஸ்டேட்ல இருக்கு. +3 into 4 அப்ப இந்த பக்கம் +12 அந்த பக்கம் -2 கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா பாருங்க. 4 3s are 12 +12 3 4s are 12 -12 அப்ப இது மாதிரி இருக்கு. அப்போ இந்த Fe யோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 3+. இந்த Fe யோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +2. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன மாறுச்சு? ஃபெரோசைனேட்டா கன்வெர்ட் ஆச்சு. இதோட கலர் என்ன? வாட் இஸ் த கலர் ஆஃப் தட்? Prussian blue color. Prussian blue. PRU Prussian blue. இல்லப்பா இது நம்ம क्वेश्चन இதான்டா. இந்த லெசன்ல இதான் क्वेश्चन. நைட்ரஜன் டெஸ்ட்ல நீங்க என்ன கலர் ஃபார்ம் பண்றீங்க? Prussian blue. ஆமா கேக்குறாங்க. ஒரு क्वेश्चन தான் வரும் இந்த லெசன்ல. இத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆமா. Detection of nitrogen. Prussian blue color. So detection of nitrogen over. Next detection of sulfur. Detection of sulfur. Sulfur oda oxidation state actually enna? S2 minus. Sulfur enna format la irukum? Ionic form enna? S2 minus. Na plus S enna irukum? Na into S. Na into S எப்படி dissociate ஆகும்? 2Na plus plus S2 minus. நமக்கு இந்த S2 minus தான் வேணும். Take that S2 minus. சரிங்களா? Sodium nitroprusside. சோடியம் நைட்ரோப்ரூசைடு இதோட காம்பவுண்டோட பேர். இந்த எஸ் அப்படியே உள்ள போகும். உள்ள போனா என்ன ஆகும்? சோடியம் தயோ நைட்ரோப்ரூசைடா கன்வெர்ட் ஆயிடும். எஸ் இருக்கா? எஸ் அப்படியே உள்ள கொண்டு போங்க. என்ன ஆயிடும்? சோடியம் தயோ நைட்ரோப்ரூசைடு.
It's the sodium nitroprusside. Sodium nitroprusside into sodium thionitroprusside. இங்கே பாருங்க, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்குல்ல NO இருக்குல்ல, என்ன ஸ்டேட் சொல்ல முடியுமா? NO ஆக்சிடேஷன் ஸ்டேட். லிகான்ஸ் இல்லை. கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் படிச்சீங்கல்ல, 5 of them are neutral ligands. Who are they? Ammonia, CO, EN, H2O. இன்னொன்று அந்த ஒன்று தான் இது NO. CO கூட NO வருமா இல்லையா? அப்போ இது 0 தம்பி, 0. -5 + 3 ஆட் பண்ணுங்க, -2. இங்கே ஏற்கனவே ஒரு 2 மைனஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களா, அப்போ -4 ஆகிடும். அப்போ NOSோட சார்ஜ் -2, இவங்க -5, அப்போ -7 இருக்கு, +3, -7 + 3 -4. அப்போ இது பேர் சோடியம் நைட்ரோபுரோசைடு. இது பேர் என்ன? சோடியம் தயோநைட்ரோபுரோசைடு. இதோட கலர் வயலட் கலர். இதோட கலர் என்ன? வயலட். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன மாறிடும்? வயலட் கலராக கன்வெர்ட் ஆகும். ஸோ வயலட் கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனால் நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? சல்ஃபர். சல்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. Its color is violet. அதான் ப்ரூஷன். இது இதோட நேம் என்ன சொல்லுங்க? Iron hexacyanidofferrate 2. Iron Fe. இதோட காம்பவுண்ட் பாருங்க. பாருங்க அயன். அயனுக்கு அப்புறம் இந்த ரோமன் லெட்டர் 3 போட்டுருங்க. 3 சரிங்களா? நெக்ஸ்ட் hexacyanidofferrate 2. hexacyanidofferrate 2, ரோமன் லெட்டர் 2. ஏன்னா Fe2+, அப்போ 2 போடணும். இது அயன் 3 சரிங்களா? அயன் hexacyanidofferrate 2. ஆமாம், ஃபெர்ரேட். ஏன் சொல்ல? why 8 comes? The complex is anionic complex. Anionic complex இருந்தால் 8 வரும். எஸ். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இது ஒரு டெஸ்ட். சல்ஃபர் வந்து நைட்ரோபுரோசைடு கூட போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சோடியம் நைட்ரோபுரோசைடா மாறும். என்ன கலர் கிடைக்கும்? வயலட் கலர். சப்போஸ் Bb2+ கூட ஆட் பண்ணுங்க, S2 - Bb2+. எஸ், BBS ஓட கலர் என்ன? Black கலர். சரிங்களா? அப்போ Black கலர் வந்ததுன்னா BBS, Black in color. BBS, Black in color. NO நைட்ரோசைடு. இந்த லிகண்ட் தானே நைட்ரோசைடு NO. இது NOS. எஸ். So far நம்ம என்னெல்லாம் முடிச்சிருந்தோம் சொல்லுங்க? டிடக்ஷன் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர். இப்போ இந்த NCS மூணுமே கம்பைன்ட் வந்தா என்ன பண்றது? கம்பைன்ட் வந்தா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? If deduction of carbon, nitrogen, sulfur all together. நீங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுக்கிறீங்க, நைட்ரஜன் தனியா வரல, சல்ஃபர் தனியா வரல, மூணுமே கம்பைன்டா இருக்கு. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட் தெரியுமா? Fe3+. ஃபெர்ரிக் காம்பவுண்ட். ஃபெர்ரிக் அடுத்து இது கூட ஆட் பண்ணுங்க, Cn-. என்ன ஆன்சர்? Fe SCN thrice. Fe SCN thrice. இதோட கலர் என்ன தெரியுமா? பிளட் ரெட் கலர். இதோட கலர் பிளட் ரெட் கலர். பிளட் ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ மூணு காம்பவுண்ட் டுகெதராக வந்தால் இந்த மாதிரி டெஸ்ட். பிளட் ரெட் கலர்.
இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கப்பா. டேய் இது வந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின். எஸ்ப்பா. டேய் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? தனியாக கார்பன் பார்த்தோம், தனியாக நைட்ரஜன் பார்த்தோம், தனியாக சல்ஃபர் பார்த்தோம். மூணுமே டுகெதராக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஒரே காம்பவுண்டில் மூணுமே இருக்குது. மூணுமே ஒரே காம்பவுண்டில் தான் அது பேர் என்னது? Fe3+. இது ரெண்டு அப்படியே மருந்து பாருங்க. 3 மோல்ஸ் இது 3 மோல்ஸ் கம்பைன் ஆகுது. இது ரெண்டு 3 மோல்ஸ் கம்பைன் ஆனால் அந்த ஆன்சர் வரும். சரியா? நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். அடுத்த ஹெட்டிங் போடுங்க. டிடக்ஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். ரைட். Na plus X என்ன ஆன்சர்? NaXங்களா? இந்த X என்னவா இருக்கலாம்? Cl minus Br minus I minus. மூணுல எது வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க காம்பவுண்ட் NaCl இருந்தா எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க? NaBr இருந்தா எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க? NaI இருந்தா எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க? செக் பண்ணலாமா? Everyone to be treated with AgNO3 silver nitrate. ஆமா. டேய் இப்போ கவனிங்கப்பா. உங்ககிட்ட 3 பீக்கர் கொடுத்துட்டாங்க. சாரி 3 டெஸ்ட் டியூப் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல அடுத்து NaBr NaI. ஆனால் லேபிள் பண்ணிட்டாங்க ABC. என்னன்னு சொல்லல உங்களுக்கு. they are labeled as ABC. மூணுலையும் ஒரே ரியாக்ஷன் தான் ஆட் பண்றீங்க. எஸ்பா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபார்ம் ஆகும்? Ag plus Cl, AgCl. Ag with Br, Ag with I. AgCl is ஒரு கலர் ஒயிட் கலர், AgBr pale yellow, AgI yellow. அப்போ ஒயிட் கலர் இருந்தால் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? குளோரின் கன்ஃபார்ம். பேல் எல்லோ வந்தால் புரோமின் கன்ஃபார்ம். அயோடின் வந்ததுன்னா எஸ். So first one answer AgCl plus NaNO3. Second one AgBr plus NaNO3. Third one AgI plus NaNO3. What is the color of AgCl? White precipitate. AgBr pale yellow. AgI yellow in color. இந்த கலர் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? டேய் நோட் பண்ணிட்டு வாங்க ரியாக்ஷன்லாம். டிடக்ஷன் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரீட்மெண்ட் வித் NaNO3 plus HNO3 நைட்ரிக் ஆசிட். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? உங்கள் காம்பவுண்டில் பாஸ்பரஸ் இருந்தால் என்ன செய்வீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள். சோடியம் பாஸ்பேட் எடுங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. என்ன ஆகும் சொல்லுங்கள்? H3PO4 plus NaNO3. அப்போ என்ன ஆகும்? அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? H3 இருக்கா? அப்போ அங்கே 3 போடுங்க. PO4 Na3 இருக்கா? அப்போ அங்கே 3 போடுங்க. மேட்ச் ஆயிடுச்சா பாருங்க. ரைட். இப்போ அந்த H3PO4 எடுத்துட்டு வாங்க. H3PO4 என்ன? பாஸ்போரிக் ஆசிட். இது கூட HNO3 ட்ரீட் பண்ணுங்க, நைட்ரிக் ஆசிட் பிளஸ் அம்மோனியம் மாலிப்டேட். இது கூட அம்மோனியம் மாலிப்டேட் ஃபார்முலா. அம்மோனியம் மாலிப்டேட் எவ்வளோ மோல்ஸ் எடுக்க போகிறோம்? 12 மோல்ஸ். இங்கே 12 போட்டிருக்கீங்களா? இங்கே 21 போடுங்க. இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுங்க. அம்மோனியம் மாலிப்டேட் என்னவா தெரியுமா மாறப்போகுது? அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். NH4 thrice PO4 MO2 O4 வந்து O3 கன்வெர்ட் ஆகும். 12 2s are 24 24 அம்மோனியா. 24ல எவ்வளோ எழுதிருக்கோம் பாருங்க, 3 எழுதிருக்கோம். ரிமைனிங் எவ்வளோ? 21 NH4 NO3 plus H2O. மேட்ச் ஆயிடுச்சா பாருங்க. 12 2s are எவ்வளோ?
24. 24 ல எவ்வளவு இருக்கு பாருங்க 3. 3 plus 21. 21 அம்மோனியா plus 3 24 ஆச்சு. பாஸ்பேட் அயன் மேட்ச் ஆயிச்சா பாருங்க. NO3 எவ்வளவு இருக்கு பாருங்க. how much NO3? 21 NO3. இந்த பாருங்க 21 NO3. அவ்வளவு. ரைட்டுங்களா? ரைட். வாட்டர் மட்டும் பேலன்ஸ் பண்ணோம்னா போதும். ஆமா, இது ஃபுல்லா ஒரே ஈக்குவேஷன். ஆமா, இதெல்லாம் கேட்பாங்க, இந்த ஃபார்மேஷன் கேட்பாங்க. அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? இது அம்மோனியம் மாலிப்டேட். லாஸ்டா இருக்குது என்ன? இதுக்கு பேர் அம்மோனியம் மாலிப்டேட். இதுக்கு பேர் என்ன? அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட். பாஸ்போ மாலிப்டேட். அம்மோனியம் மாலிப்டேட், அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட். This will be yellow in color. இது வந்து yellow color. Right. Students, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இதுல என்ன क्वेश्चन கேட்பாங்க சொல்லுங்க. What is the color of the ammonium phosphomolybdate? என்ன கலர்? yellow color. ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ரைட். ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது டிடக்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க போறது எஸ்டிமேஷன். டிடக்ஷன் என்ன? qualitative analysis. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது quantitative. how much weight, how much mass in percentage ல கேட்பாங்க. அதேதான் GOC தான், அதுல தான் அதோட செகண்ட் பார்ட் தான். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க, கன்க்ளூட் பண்ணிடலாமா? டிடக்ஷன் ஆஃப் கார்பன் எப்படி பாருங்க? காப்பர் ஆக்சைடு. ஒரு தடவை நீட் எக்ஸாம்ல காப்பர் ஆக்சைடு பல Cu2O கொடுத்தாங்க. Cu2O கரெக்டா, CuO கரெக்டா பாருங்க. CuO ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர் ஆக்சைடு வித் கார்பன், CO2 கேஸ் வராது. CO2 with calcium hydroxide, லைம் வாட்டர் என்ன மாறிடும்? மில்கி ஒயிட் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட், டிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் காப்பர் ஆக்சைடு போடுங்க, வாட்டர் வேப்பர்ஸ் allowed pass over copper sulfate. என்ன கலர் வரும்? ப்ளூ கலர். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபர் பாருங்க, S2 minus with potassium ferrocyanide என்ன மாறிடும்? பொட்டாசியம் தயோ நைட்ரோபுரோசைடா மாறும். என்ன கலர்? வயலட் கலர். வயலட். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன். என்ன டெஸ்ட்? நைட்ரஜன் சொல்லுங்க. Na plus Cn minus plus Fe2 plus. ஆன்சர் FeCN6 4 minus. அதுக்கு எதை ஆட் பண்றோம்? Fe3 plus. ஃபைனலா என்ன காம்ப்ளெக்ஸ்? Fe4 FeCN6 whole thrice. அது என்ன கலர்? ப்ரூஷியன் ப்ளூ கலர். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் சல்ஃபர். சொல்லிட்டீங்க, நைட்ரஜன் ரெண்டு டுகெதரா வந்திருக்கு. சல்ஃபர் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. அப்போ ரெண்டு சேர்ந்து வந்தா என்ன பண்ணுவீங்க? Fe3 plus plus SCN minus. என்ன ஆன்சர்? FeSCN thrice. அது என்ன கலர்? blood red color. blood red color. Next deduction of halogens. NaCl plus AgNO3 AgCl என்ன கலர்? white color. AgBr AgI yellow color. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆஃப் பாஸ்பரஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சோடியம் பாஸ்பேட் வித் நைட்ரிக் ஆசிட் H3PO4 பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் ஆசிட் ட்ரீட்டட் வித் நைட்ரிக் ஆசிட் அண்ட் அம்மோனியம் மாலிப்டேட். அம்மோனியம் மாலிப்டேட் என்னவா கன்வெர்ட் ஆகும்? அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட். Next, so far we have discussed only deduction. Now we are going to discuss estimation. First one, percentage of carbon.
Can you tell me the reference sample for carbon? Percentage of carbon is equal to carbon यार reference है. अभिषेक carbon यार reference sample CO2 carbon reference यार CO2 அப்போ CO2 ஓட molar mass எவ்வளோ 44 அதை டினாமினேட்டர்ல எடுங்க உங்களுக்கு கார்பன் மட்டும் தானே வேணும் கார்பன் மாஸ் எவ்வளோ 12 அப்போ 12/44 புரியுதா 12ங்கிறது கார்பன் மட்டும் மொத்த மாஸ் எவ்வளோ 44 weight of CO2 by weight of organic compound into 100 இவ்வளோதான் ஃபார்முலா weight of CO2 will be given in the question weight of organic compound will be given in the question இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா நீங்கள் படிச்சுட்டு போங்க இது என்ன ஃபார்முலா சொல்லுங்க எது கண்டுபிடிக்கிறதுக்கு percentage of carbon next percentage of hydrogen hydrogen யார் ரெஃபரன்ஸ் சாம்பிள் சொல்லுங்க வாட்டர் hydrogen ரெஃபரன்ஸ் யாரு வாட்டர் so percentage of hydrogen அஜய் வாட்டர்ல எத்தனை ஹெச் இருக்கு அப்ப நியூமரேட்டர்ல 2 ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் 1 பை வாட்டரோட மோலார் மாஸ் வாட்டர் 18 இன்ட் அங்க weight of CO2 இங்க weight of yes weight of H2 by weight of organic compound into 100 அவ்வளவுதான் இதுதான் வந்து percentage of hydrogen next percentage of chlorine percentage of bromine percentage of iodine chlorine க்கு ரெஃபரன்ஸ் சாம்பிள் யாரு நீங்க என்ன எடுத்தீங்க AgCl ஆமா நீங்க என்ன weight percentage எப்படி வந்துச்சு Ag ஆமா அப்ப என்ன ரெஃபரன்ஸ் சாம்பிள் AgCl bromine க்கு ரெஃபரன்ஸ் சாம்பிள் AgBr iodine க்கு AgI தமிழே what is the molar mass of silver molar mass டேய் ஆம்புலன்ஸ் நம்பர் என்ன அதான் சில்வர் எவ்வளோ 108 சரியா குளோரின் எவ்வளோ 35.5 நானே ஆட் பண்ணுங்க குளோரின் என்ன எலிமெண்ட் வேணும் நியூமரேட்டர்ல வச்சுக்கோங்க என்ன எலிமெண்ட் வேணும் குளோரின் தானே வேணும் குளோரின் எவ்வளோ மாஸ் 35.5 இன்ட் weight of AgCl by weight of organic இது அப்படியே வந்துட்டே இருக்கும் weight of AgCl by weight of organic compound into 100 இதான் percentage of chlorine percentage of bromine சொல்றீங்களா சில்வர் எவ்வளோ எஸ் சில்வர் 108 bromine 80 சரிங்களா அப்புறம் என்ன ஆட் பண்ணுங்க 188 அப்ப டினாமினேட்டர்ல 188 நியூமரேட்டர்ல bromine எவ்வளோ 80 into weight of AgBr by weight of organic compound into 100 right next one weight of iodine very good ma super iodine எவ்வளோ 127 reference AgI ங்களா reference AgI அப்போ AG க்கு 108 I க்கு 127 ஆட் பண்ணுங்க 235 டேய் புரியுதா இதெல்லாம் எப்படி வந்துச்சு புரியுதா 235 அயோடினோட மாஸ் 127 அப்போ 127 by 235 in weight of AgI by weight of organic compound into 100 அவ்வளவுதான்
into 100. இதுதான் ஃபார்முலா. இது உங்களுக்கு தேவையில்லை, இது போட வேண்டாம், இது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம் சரிங்களா. இது தேவையில்லை, இதெல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்க. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? percentage of water given, weight of organic compound given, இந்த ரெண்டு கொடுத்துட்டு ஹைட்ரஜன் மட்டும் என்னன்னு கேட்பாங்க. ஃபார்முலா தெரிஞ்சா சப்ஸ்டிட் பண்ணலாம், டைரக்ட் ஃபார்முலாஸ். ரைட், எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பாருங்க, பேலன்ஸ் என்ன இருக்கு சொல்லுங்க. சல்ஃபர் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. அது பார்த்தோம்னா இந்த டாபிக் ஓவரால் எனக்குமா. நைட்ரஜன், ஆமாம் நைட்ரஜன் பார்க்கல. நைட்ரஜன் ரெண்டு மெத்தட் இருக்கு, டிமாஸ், ஜெல்டால். ரைட், நம்ம எழுதிட்டியா? பார்த்துக்கோ, பக்கத்தில் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபருக்கு யார் தெரியுமா ரெஃபரன்ஸ் சாம்பிள்? பேரியம் சல்ஃபேட். சல்ஃபருக்கு ரெஃபரன்ஸ் சாம்பிள் யாரு? பேரியம் சல்ஃபேட். சரிங்களா? ரைட். percentage of sulfur is equal to sulfur atomic number எவ்வளோ? யா, mass number 32. 32 by 233. 233 ஆமா வச்சுக்கோங்க. 233 யாரோட நம்பர்? BSO4 மொத்த நம்பர். நெக்ஸ்ட், weight of BSO4 by weight of organic compound into 100. இதாப்பா ஃபார்முலா. நெக்ஸ்ட், estimation of phosphorus. பாஸ்பரஸ்க்கு ரெண்டு क्वेश्चन இருக்குப்பா. ஒன்று நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். Mg2P2O7 இது ஒன்று போடலாம், இன்னொன்று அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட் போடலாம். அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட் இது ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரெண்டு இடத்துலையும் பாஸ்பரஸ் இருக்குடா, ரெண்டு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை ரெஃபரன்ஸாக எடுத்தீங்கன்னா எத்தனை பி இருக்கு? ஒரு பாஸ்பரஸோட மாஸ் நம்பர் எவ்வளோ? பாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15, மாஸ் நம்பர் 31. அப்போ 2 இருக்கு. எஸ், 62 by 222. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி. மெக்னீசியம் பாஸ்பேட்னா என்ன வந்துடும்? 222 இன்டு weight of Mg2P2O7 by weight of organic compound into 100. இது பண்ணிங்கன்னா இந்த மாலிகுல் வந்துடும். எப்போ? சப்போஸ் கொஸ்டினில் இதை கொடுத்துருந்தாங்கன்னா ரெஃபரன்ஸாக, சப்போஸ் ரெஃபரன்ஸில் அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட் கொடுத்தாங்கன்னா இங்கே எத்தனை பி இருக்கு பாருங்க? ஒரு பாஸ்பரஸ். அப்போ ஒரு பாஸ்பரஸ்க்கு 31. வெரி குட். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 31 பை இதோட மொத்த வேல்யூ 1877. காந்திஜி பிறந்த வருஷம் 31 by 1877. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த weight of ammonium phosphate PO4 dot MO2O3 by weight of organic compound into 100. ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குப்பா. பாஸ்பரஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. நம்ம என்ன ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ரைட், நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். இதான் லாஸ்ட், இதான் முடிய போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ரெண்டு மெத்தட் இருக்கு. Percentage of nitrogen, there are two methods. One is Geltol method, Geltol's method, இன்னொன்று DMOS method.
ஜெல்டால் மெத்தடில் யார் ரெஃபரன்ஸ் சாம்பிள்? அமோனியா மாலிகுல். டிமாஸ்ல N2. இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாமே கேட்குறாங்க. ஜெல்டால்ல ரெஃபரன்ஸ் வந்து அமோனியா, டிமாஸ்ல அமோனியா நைட்ரஜன் N2. ரெண்டுலேயுமே N இருக்குல்ல, அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபார்முலா சொல்லுங்க. பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு நைட்ரஜன் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் 14 தான். 1.4 NV weight of organic compound, weight of organic compound. அது என்ன NV? நார்மாலிட்டி இன்டு வால்யூம், நார்மாலிட்டி இன்டு வால்யூம், அதான் ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட், டிமாஸ்ல என்ன ரெஃபரன்ஸ் சாம்பிள் சொல்லுங்க. N2 இருக்குங்களா? நைட்ரஜன், ஒரு நைட்ரஜனுக்கு 14, ரெண்டு நைட்ரஜனுக்கு 28. அப்போ ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 28 by 1 STP. ஒரு STP 22.4 லிட்டரா? அது லிட்டர் மாத்திருங்க போலாமா? 22,400 லிட்டர் மாத்தியாச்சு. இந்த வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் by weight of organic compound into 100. அவ்வளோதான் பாப்பா. ஓகேப்பா, இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இன்டு 100, 14/1000 இதானே? இங்கே பாரு, மாஸ் நம்பர் எவ்வளோ? 14 by 1000 இன்டு 100. லிட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். லிட்டர் கிராம்லேருந்து லிட்டர் 1 kg எவ்வளோ? 100 தான், 1000 தானே? அப்போ 1000 போடும். இது பர்சன்டேஜ் பா, எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் போட்டுப்போம் பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு, 2020 14/10 1.4 எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஃபார்ம் ஃபைனல் ஃபார்ம். அந்த 1000 வால்யூம், நார்மாலிட்டி இன்டு வால்யூம். என்ன நார்மாலிட்டி? கான்சன்ட்ரேஷன். மீன் என்னது? வால்யூம். கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நீங்கள் கவனிங்க, இப்போ என்னெல்லாம் பார்க்கணும் கவனிங்க. ரிடக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் ஆஃப் கார்பன், ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், லாசைன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஏன் பண்ணணும்? எல்லாமே மோஸ்ட்லி கோவலன்ட் பாண்டில் தான் இருக்காங்க, அதை அயனிக் ஃபார்மாக மாற்றணும். அதுக்காக லாசைன்ஸ் டெஸ்ட் பண்ணு. நெக்ஸ்ட் இதான் சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். NaSCN Prussian blue color Fe3+. சரிங்களா? இது Fe2+. ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் த கிளிக்கர். லாசைன்ஸ் டெஸ்ட்டில் என்ன செய்யணும்னா, நைட்ரஜன் தனியாக இருக்கக்கூடாது, கார்பன் கூட கனெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், இப்போது யூரியா வச்சுக்கோங்க. யூரியா ஃபார்முலா என்ன? ஃபார்முலா ஆஃப் யூரியா N+2CO N+2. திஸ் இஸ் யூரியா. இது லாசைன்ஸ் டெஸ்ட் ஒர்க் ஆகுமானா? எஸ், ஒர்க் ஆகும். அங்கே பாருங்க, கார்பன் இருக்கா? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கு, பட் நோ கார்பன். செகண்ட் ஒன் N+2 ஹைட்ரஜன், கார்பன் இல்லை. KNO3 கார்பன் இல்லை. சைனோஜன் ஃபார்முலா CN சிங்கிள் பாண்ட் CN. இதுதான் சைனோஜன். ரைட், ஸ்டார்ட் பண்றேன்.